நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உனக்கு ஆபத்து வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் மீண்டும் ஒருவரை தாவீதுக்கு ஞாபகப்படுத்தினாரு. கோலியாத்தின் பட்டயம் இருக்குது. தாவீது கையில வாங்கிட்டு சொல்றான், இதுக்கு ஈக்குவலானது எதுவுமே இல்லை. நான் நினைக்கிறேன் தாவீது சொன்னது அந்த பட்டயத்துக்கு ஈக்குவல் கிடையாது, கர்த்தர் எனக்கு தந்த ஜெயத்துக்கு ஈக்குவலானது வேற எதுவுமே கிடையாது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தலை குனிந்து நிற்கும் பொழுது, நீங்கள் மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே தனியாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, ஒரு நாள் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. அவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கான நன்மையும் அவர் ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிறார். எத்தனை தூரங்கள் நீ கைவிடப்பட்ட நிலைமையிலே ஓடினது போனாலும், ஓடிக்கொண்டிருக்கிறதை போலவே போனாலும், நான் சொல்றேன், சிங்காசனம் உன்னுடையதுதான், அரியணை உன்னுடையதுதான், ஆசீர்வாதம் உன்னுடையதுதான். ஒரு நாளும் இந்த சூழ்நிலையை பார்த்து நீ மடங்கடிந்து சோர்ந்து போய் விடாதே, மனம் நொந்து போய் விடாதே. ஏன்னா கர்த்தர் உனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது தொட்டுவிடும் அருகிலே தான் இருக்கிறது, தொட்டுவிடும் சமீபத்திலே தான் இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு மனிதன் நின்று பாடுகிறான். முதல் 3 வசனம் தாவீது சொல்றார் பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு வார்த்தை. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விசுவாசிகள் இதை வாசிக்கும் போது, விசுவாசிகள் இதை கேட்கும் போது, ஒரு நாளும் நெகட்டிவ் கன்ஃபெஷன் உன் வாயில வரவே கூடாது. உன் வாயில ஒரு நாளும் கர்த்தரை குறிச்சதான தவறான வார்த்தையோ தவறான எண்ணமோ உன் சிந்தையில கூட கனவுல கூட தோன்றவே கூடாது உனக்கு. ஏன்னா தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுது நாவில் இருக்கும். என் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவர்கள் என்னோடு கூட மகிழ்வார்கள். அல்லேலூயா. என்ன மகிழ்வார்கள்? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டணும். நானே உயிருக்கு போராடிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன், நானே இப்படி துதிக்க முடியும்னா, என்னை போலவே சிறுமைப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்னை போலவே கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்னை போலவே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க, பலவீனத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, ஸ்தோத்திர சஞ்சலத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. அதான் தாவீது சொல்றார், அப்படிப்பட்டவங்க என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். எத்தனை பேருக்கு பிரச்சனை இல்லாம இல்லை பாருங்க. எல்லாருக்கும் ஒரு வகையான பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வகையான போராட்டம் இருக்கதான் செய்து. ஆண்டவரை நீ தெரிந்து கொண்டதுனால உனக்கு போராட்டம் இல்லாம போகல, ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இல்லாம போகல. உனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவைகள் மத்தியிலே தீர்வையும் ஜெயத்தையும் தருகிறவர் கர்த்தர்.